விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட இப்ப கவனிங்க, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்ன என்பதை உணர்ந்து அப்படின்னா அதை உங்களுடைய உள்ள மனது இருதயம் கிரகிக்க வேண்டும். அறிவு கட்டாத, எல்லாம் சொல்லுங்க, அறிவு கட்டாத அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத, சாதாரணமா அது விளங்காது. விளங்கல, பேதுருக்கு விளங்கல, கூட அந்த சீஷர்களுக்கு விளங்கல. ஆனா ஆவியானவர் வந்த பிறகு விளங்க வைக்கிறார். அதுதான் அறிவிக்கிறது. அறிவு கட்டாத காரியங்களை வந்து அறிவிக்கிறார். அறிவிக்கிறார்னா இந்த மொமெண்டஸ் டெக்ளரேஷனை, இந்த மொமெண்டஸ் ட்ரூத், பெரிய மிக முக்கியமான சத்தியங்களை தெரியப்படுத்துகிறார், விளங்க பண்ணுகிறார். அறிவு கட்டாத அந்த அன்பை, அந்த அன்பு அறிவு கட்டாத அன்பா, அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தெல்லாம் பற்றி பேசுது. அந்த அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? சத்திய ஆவியானவர் அவர் இயேசுவை குறித்த சத்தியங்கள், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய மேன்மை, அதனுடைய அழகு, அதனுடைய வியப்பளிக்கக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி அவைகளை நம்முடைய இருதயத்தில் பதிய செய்து make them real to our hearts and clear to our minds. நம்முடைய இருதயத்துக்கு அது நல்லா புரியும்படியாய் செய்து, மனதுக்கு விளங்கும்படியாய் செய்து, அதன் மூலமாக நாமே மாறும்படியாக செய்ய வைக்கிறது ஆவியானவருடைய வேலை. இருக்கீங்களா? அதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆகவே அப்படி நடக்கும்போது, ஆவியானவர் அதை செய்யும் போது வசனத்தை எடுத்து தெரியப்படுத்தி விளங்க பண்ணி மனதுக்கு தெளிவுபடுத்தி இருதயம் அதை கிரகித்துக் கொள்ளும்படியாய் செய்து அதன் மூலமாய் இருதயம் மகிழ ஆரம்பிக்கிறது. அதைத்தான் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்குது, ஆவியினால் நிறைந்து. அப்ப என்ன ஆகிறது? உள்ளம் அசைக்கப்படுகிறது, மனம் மகிழுகிறது. என்ன ஆகுறது? ஆவியினால் நிறைஞ்ச உடனே என்ன ஆகுறது? அவனுக்கு சங்கீதங்கள்னாலும் பாட்டு உண்டாகுதுங்க. சத்தியம் ஒரு பாட்டை உள்ள இருந்து கிளப்புது. ஹலோ,